இப்போ அண்ணாமலை அவர்கள் காவல்துறையை மட்டும் குறை சொல்லவில்லை. அண்ணாமலை அவர்கள் காவல்துறையை அவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்குது. பாதுகாப்பு பொறுத்தவரையில் அவர்களுக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் தான். அதனால்தான் மறுபடியும் ஒரு விஷயம் அவங்க எல்லாருமே என்ன தப்பு பண்றாங்கன்னா, இது காவல்துறை இவங்க சரியா நடத்தலன்றாங்க. அப்படி இல்லை. இவங்க சரியா நடத்தவில்லை என்று சொன்னால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய, அவர்களை சரியாக நடத்த சொல்ல வேண்டிய, அதை சரியாக நடக்க வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்குத்தான் இருக்கிறது. அதுக்குதான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம், காவல்துறை என்ற அதிகாரம் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தாங்க திருப்பி சொல்றோம், அனுமதி வாங்கினா ஏன் வாங்குறாங்க? இந்த மாதிரியான சம்பவம் டிஎம்கேக்கு பலமா இல்ல யாருக்கு யார் பக்கம் சார் போய் நிற்கும்? டிஎம்கே சரி அப்படின்னு போய் நிற்கும். யாருக்குமே பலம் இல்லைங்க. இதுல எல்லாருக்குமே நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம். ஒரு அரசியல் கட்சி இது போன்ற ஒரு மாநாடு நடத்தும் போது அல்லது கூட்டம் நடத்தும் போது அதுல ஒரு 41 பேர் அல்லது 41 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய இது சாதகமாக்கணும் சார் பார்ப்பாங்க. இல்ல, அப்படி யார் பார்த்தாலும் அவர்கள் மனிதர்கள் இல்லை என்றுதான். கண்டிப்பா அப்படி நான் அதை ஏற்றுக்கொள்றேன். எங்களுடைய 8 பேர் கொண்ட குழு வந்தது கூட இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, எப்படி இது நடந்தது என்பதை கண்டறிந்து இனிமேல், அதாவது we should learn from mistakes என்று சொல்வார்கள். தவறுகளிலிருந்து பாடம் கற்க வேண்டும். அதை நாம் அனைவருமே கற்க வேண்டும். அனைத்து கட்சிகளும் இனி ஒரு முறை இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு நெரிசல் வரக்கூடாது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவும் நாம செய்து கொண்டிருக்கோம். சரி, மக்கள் இதுக்கப்புறம் எப்படி சார் இருக்கணும்? மக்கள் சற்றே கவனத்தோடு இருக்க வேண்டியதுதான். அதுதான் அண்ணாமலை அவர்கள், நான் தான் சொன்னதுல பாதையிலே நம்ம அண்ணாமலை அவர்கள் காவல்துறையை மட்டுமல்ல மக்களையும் சொல்லியிருக்கிறார். நீங்க ரொம்ப தெளிவா, எனக்கு தெரிந்து இந்த விவகாரத்துல இவ்வளவு தெளிவான ஒரு பேச்சு என்பது அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு. அவர் விஜய்க்கும் அறிவுரை சொல்லியிருக்கிறார். நீங்களும் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும், மக்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நீங்க டிவியில பாருங்க, யூடியூப்ல பாருங்க, ஏன் நீங்க பக்கத்துல தான் போய் பார்த்து தான் உங்களுக்கு இதாகணுமா? எல்லாமே கிடையாது. தவிர குழந்தைகளை அங்கே அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் உண்மையிலேயே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய உயிர், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியன்றதை இப்போ அந்த 41 குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய தாய்மார்களோ அல்லது தந்தையோ மகன்களோ அவர்கள் அழும் பொழுது அவர்களுடைய அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத, பணம் எவ்வளவு வேணாலும் யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தினுடைய இழப்பு என்பது உண்மையிலேயே மிக சோகமான ஒரு விஷயம்.